நெஞ்ச தொட்டு போறவளை உன்னோட நானும் வரேன் அடியே ஒன்ன. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் உங்களுடைய ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி புது புது டெம்ப்ளேட்டோட நம்ம சேனல் டெமோ வீடியோஸ் வந்துருக்கு. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லா வீடியோஸும் மேக் பண்ணியிருக்க வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லா வீடியோவும் பிளெண்டிங் போய் ஸ்க்ரீன் கொடுக்குற மாதிரி வருது, இல்லை சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்குது. பட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வணக்கம். நம்ம உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி சேம் எடிட்டிங் நீங்களும் இப்போ பண்ண போகிறீங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரூ சால் அப்படின்ற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு உங்களுடைய எந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஃபோட்டோ வச்சுனாலும் இதை எடிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளெண்டிங் போய் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் வீடியோ முடிஞ்சிடாது. ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்மளுடைய கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்டர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது ரெண்டுத்தையும் மேக் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட அலைட் மோஷன் டுட்டோரியல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோ பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அந்த வீடியோ பேசிக் பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி கைன்மாஸ்டர் அலைட் மோஷன் ஏஐ பிளேயர் எல்லாத்தையும் நீங்களும் க்ரியேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ரெசெக்ட் பார்த்தீங்கன்னா 16:9 அப்படின்றது தான். நீங்களும் 16:9 கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணது வந்து டவுன்லோட் பேஜில் இருக்கும். நான் எங்கே இருக்கோ நான் அங்கே போய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே இருக்கோ நீங்கள் போய் ஆட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு டெம்ப்ளேட் ஆட் பண்ணது இதான் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருந்தான் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் பண்ண லைக் அண்ட் கமெண்ட் தான் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது வீடியோ போட. இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேறு மாதிரி டெம்ப்ளேட் எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி வீடியோ போட தயாராக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ண லைக் அண்ட் கமெண்ட் தான் மோட்டிவேஷன் ரொம்பவே இருக்குது. நீங்கள் மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோட்டோவை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபோட்டோவை எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லேயர் கொடுத்து தான் ஆட் பண்ணணும். முதல் முறையாக நம்ம சேனல் இப்போ தான் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேயர் உள்ள போய்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். லேயர் உள்ள போய்ட்டு மீடியா போய்ட்டு உங்கள் ஃபைலில் வந்து ஃபோட்டோ எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க. ட்ரூ சால் அப்படின்றது ஸ்டேட்டஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிங்க. எனக்கு ஒரு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போன வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுக்கணும். அதாவது நடுவில் இருக்கிறத டச் பண்ணி இதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை கொடுத்துட்டு கையால் கொஞ்சம் இதை நீங்கள் தூக்கி விட்டுக்குங்க. அதாவது இது ஒரு ஹாப்பினஸோடு இருக்கிற பிக். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறோம் அதை சூஸ் வச்சுங்க. எந்த மியூசிக் வைக்கணும்னு நினைக்கிறேன் மியூசிக்கில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை நீங்கள் எடுத்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பண்ணி முடிச்சோடனே இதை வந்து பிளிங்கர் மாதிரி நம்ம ஒரு எஃபெக்ட் வச்சு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் உங்களை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். ஒரு வீடியோவுக்கு எந்தெந்த இது செட் ஆகும் அப்படின்றத நான் வீடியோ சொல்கிறது மூலமாக தான் தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபோட்டோவை டச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் மேலே இருக்கிற 3 ஃபைலு உருவாக்கிட்டு 3 இதை பண்ணிவிட்டு இந்த 3 ஃபைலில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல் க்ரியேட் ஆகுது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இந்த HUE அப்படின்றத கொஞ்சம் கலர் மாற்றி இந்த 15 வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. இந்த டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு பிளிங்கர் அப்படின்றத கொடுத்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நார்மல் பிக் இருக்குது பாருங்கள். அதில் போய்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணால் பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. அந்த பிக்கை மட்டும் பிளெண்டிங் போய் ஸ்க்ரீன் கொடுங்க. இதாக குழப்பமாயிடும், அதனால தான் சொல்கிறேன். ரெண்டாவது பிக் இருக்குது அதையும் போய்ட்டு பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. இப்போது நம்ம வீடியோ ப்ளே பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம். ஸ்மால் தான், ஜஸ்ட்டு 3 and 4 minutes தான் வாட்சிங் வருமே இந்த வியூஸு. நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட் மட்டும் டவுன்லோட் பண்ணி மேக் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட்டுக்கு ஒரு வகையான வீடியோஸ் மேக் பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போன வாட்டி ஸ்டார்டிங்கில் சொன்னேன் லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸோட புது டெம்ப்ளேட்டோட தினமும் ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் எந்த டிசைனில் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணி போட்டு தயாராக தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வீடியோஸ் ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுறது. நீங்கள் இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபாக பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நாள் வீடியோ நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய் நண்பா, நன்றிகள்.